வணக்க மக்களே! வெல்கம் டூ டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, என்சிஇஆர்டி கிளாஸ் 10 சாப்டர் 1 சயின்ஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு டாபிக்க ஒரு சின்ன டாபிக் தான். அத நாம ரிவைஸ் பண்ணிடலாம். பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். பிசிக்கல் சேஞ்ச்னா என்னன்னாக்கா, ஒரு ரியாக்ஷன்ல பிசிக்கலா எதனா மாறுபடுது அப்படின்னாக்கா, அது பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னும். கெமிக்கல் சேஞ்ச்னாக்கா, ஒரு ரியாக்ஷன்ல கெமிக்கலா எதனா மாறுது அப்படின்னா, நாம அத கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது 2த்துக்கும் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் சேஞ்ச் எடுத்தீங்கன்னாக்கா, என்ன இருக்கோ அததான் சுத்தி சுத்தி வருமே தவிர, எந்த ஒரு புது ப்ராடக்ட்டுமே ஃபார்ம் ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வாட்டர நாம ரெஃப்ரிஜரண்ட்ல வச்சு எடுத்தோம்னாக்கா, அது ஐஸ் கியூபா மாறும். அதாவது அதோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணாக்கா, அதே வாட்டர நாம அந்த கிடைச்ச ஐஸ் கியூப நாம ஹீட் பண்ணாக்கா, அது திரும்ப லிக்விடா மாறிடும். அதாவது H2O அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2O அப்படின்றது நாம டெம்பரேச்சர குறைச்சா அது H2O தான் இருக்க போகுது. வேற புதுசா எதுவும் வரப்போறது இல்ல. திரும்ப இதே H2 லிக்விடா இருக்கிறத நாம இதோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா சாலிடா தான் மாறப்போகுது. ஸோ இது 2 தான் சுத்தி சுத்தி வரப்போகுது. ஸோ இந்த 2 பிசிக்கலா தான் சேஞ்சஸ் நடக்குதே தவிர கெமிக்கலா எந்த சேஞ்சும் நடக்கல. ஓகேவா? அப்ப அடுத்து கெமிக்கல் சேஞ்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா பிசிக்கல் சேஞ்சுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். என்னன்னாக்கா இதுல கண்டிப்பா ஒரு நியூ ப்ராடக்ட் கிடைக்கும் அந்த ரியாக்ஷன்ல. அதே சமயம் அந்த நியூ ப்ராடக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை ரிவர்சிபிள் பண்ண முடியாது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒரு வுட்டை எடுத்து அதை நெருப்புல பத்த வச்சேன் அப்படின்னாக்கா, நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆஷ் ஆர்கோல் கரின்னு சொல்லுவோம்ல, நிலக்கரி. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி கிடைக்கும். இப்போ நாம இப்ப திரும்ப போயிட்டு இதுல இருந்து நான் ஹீட்டை வெளில எடுத்துடுறேன், இல்ல திரும்ப நான் ஹீட் ஆட் பண்றேன் அப்படின்னு எது பண்ணாலுமே நம்மளால இந்த வுட்டையோ அந்த ஃபயரை ரீச் பண்ண முடியாது. இதுதான் கெமிக்கல் சேஞ்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ அடுத்து டாபிக் உள்ள வரலாம். அதாவது இங்கதான் நம்ம சாப்டர் 1 ஆரம்பமாகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்? ஒரு ரியாக்ஷன்ல கெமிக்கலா சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதாவது அந்த கெமிக்கல்ஸ்குள்ளேயே மாறுபடுது, இல்ல ஃபைனல் ப்ராடக்ட் வேற வருது அப்படின்னா அதுதான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் H2 plus O2 gives H2O. இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல முக்கியமா நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரியாக்டன்னா என்ன, ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு. ரியாக்டன்னாக்கா ஆரோவுக்கு லெஃப்ட் சைட்ல வரதெல்லாம் ரியாக்டன்ட்னும், ஆரோவுக்கு ரைட் சைடு வரதெல்லாம் ப்ராடக்ட் அப்படின்னும் சொல்லுவோம். இதே நம்ம டெக்னிக்கல் டேர்ம், அதாவது கெமிக்கலி சொல்லணும் அப்படின்னாக்கா சப்ஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ். அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு முன் ரியாக்ஷனுக்கு பின் இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, இங்கதான் ரியாக்ஷன் நடக்கும். இது இங்க மேபி பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் இல்ல ஹீட் ஆட் பண்றது, இந்த ரியாக்ஷன்லாம் இங்க நடக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருக்குது எல்லாமே நாம ரியாக்டன்ட்னும், இந்த ரியாக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு எண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த எண்ட் ப்ராடக்ட் தான் நாம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் ரியாக்ஷன் இப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுது. ஆனா இது கெமிக்கல் ரியாக்ஷனா இல்லையா, இல்ல பிசிக்கலா அப்படின்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த 7 ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற ப்ராப்பர்ட்டி கம்பல்சரியா இருக்கும். அடுத்த 6 பாத்தீங்கன்னாக்கா இருக்கலாம், இல்லாமலும் போலாம். அதாவது 6மே இருக்கலாம், இல்லாமலும் போலாம். ஆனா டெஃபினட்டா அந்த 6ல இருந்து 1 இருக்கும். அட்லீஸ்ட் 1 ஃபாலோஸ். ஓகே, இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ்லயும் கண்டிப்பா நான் ஒரு ட்ரிக் கொடுப்பேன். ஓகே, அப்படி நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, என்பி டிசிஎஸ் ஆர்பிஜி இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க ப்ராப்பர்ட்டிஸை மக்கப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்பி டிசிஎஸ் ஆர்பிஜி. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா, கன்ஃபார்மா இது ஒரு நியூ ப்ராடக்ட்டை கொடுக்கும். அதுதான் நான் என்பின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுனாக்கா கண்டிப்பா ஒரு நியூ ப்ராடக்ட் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ நான் ஜிங்கையும் சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது H2SO4 இது 2த்தையும் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரம் இருக்கிறதுல இருந்து மாறலாம்,
அப்படி இல்லைனாக்கா புதுசாகவும் ஜென்ரேட் ஆகலாம். அதாவது 0 to 100ஆவும் போகலாம், இல்லை 50 to 100. அதை நம்ம மிக்ஸ் பண்ற ரேஷியோ பொறுத்து மாறும். அடுத்து சேஞ்ச் இன் கலர். சேஞ்ச் இன் கலர் அப்படின்னாக்கா இப்போ நமக்கு காப்பர் தெரியும்ல, அந்த காப்பர் வந்து ஏர்ல வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அது பிளாக் கலர்ல மாறும். அதாவது ஒரு ஒரு கிரீனிஷ் அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஃபைனலா வந்து பிளாக் கலருக்கு மாறும். ஆனா நமக்கு காப்பருக்கு கலர் நல்லாவே தெரியும் ப்ரௌன் அப்படின்னு. இப்ப அடுத்து சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸ்டேட்னாக்கா நமக்கு 3 ஸ்டேட் நல்லாவே தெரியும். சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட். ஆனா இப்ப புதுசா 4th வந்து ஒன்னு ஆட் ஆயிருக்கு. அது என்னன்னாக்கா ஆக்வஸ். ஆக்வஸ்னா ஒண்ணு இல்ல, ஒரு சொல்யூஷன் வந்து வாட்டர்ல இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம ஆக்வஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சேஞ்ச் இன் ஸ்டேட்னாக்கா கம்ப்ளீட்டா வந்து இந்த ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா இந்த ரெண்டு சேர்ந்தாக்கா ஒரு புது ஸ்டேட் வரும் அப்படின்றது தான் சேஞ்ச் இன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் H2, இது ஹைட்ரஜன் ஒரு கேஸ்ன்னு தெரியும், ஆக்சிஜனும் ஒரு கேஸ்ன்னு தெரியும். கேஸ் தானே, அது ஏன் வந்து ஃப்ரீயா ஏர்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இது வந்து இந்த ஆசிட் பேஸ் நியூட்ரல் இருக்குல்ல, அதுல அந்த அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அவ்வளவு ரியாக்டன்ட் கிடையாது. பட் இதே H2 plus O2 இது ரெண்டு கேஸ் ஒன்று சேரும்போது நமக்கு H2O வாட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து அப்சார்ப்ஷன் அண்ட் ரிடக்ஷன். அப்சார்ப்ஷன் ரிடக்ஷன்லாம் ஒண்ணுமே இல்லை, எண்டோதர்மிக் எக்ஸோதர்மிக். ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஹீட் வந்து அப்சார்ப் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம எண்டோதர்மிக்னும், ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்கா அதை நம்ம எக்ஸோதர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் பிரசிபிடேட். பிரசிபிடேட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு நீங்க ஆட் பண்ற ரியாக்டன்ட் வந்து வாட்டரோட சால்யூபிளே ஆகாது. அதாவது டிசால்வா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சாக் பீஸ் எடுத்து வாட்டர்ல போடுறீங்க, இல்லை ஒரு லிக்விட்ல போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து சேச்சுரேட்டே ஆகாது. அது அந்த சாக் பவுடரா தான் உள்ளே அது அடியில தங்கி இருக்கும். அதுதான் நம்ம பிரசிபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். அது எவல்யூஷன் ஆஃப் கேஸ். ஒரு ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் என் ப்ராடக்ட் மட்டும் கிடைக்காம கூட நமக்கு இந்த வாட்டர் இல்ல வந்து இந்த ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து எவல்யூஷன் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கெமிக்கல் ஈக்குவேஷன். வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்? கெமிக்கல் ஈக்குவேஷனா வந்து ஒரு சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றது தான் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்ந்துதான் நமக்கு வாட்டர் கிடைக்குது அப்படின்னா அதை போயிட்டு நம்ம ஒரு வெளில வந்து யாரா கேட்கும்போது வாட்டர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் சேர்க்கறதுனால நமக்கு வந்து வாட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம், டெக்னிக்கலா எழுத போறோம் அப்படின்னாக்கா அங்க போயிட்டு நம்ம வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. அங்கனாக்கா நாம கெமிக்கலி இல்ல டெக்னிக்கலி எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா H2 plus O2 gives H2O, இப்படிதான் நம்ம சொல்லலாம். இதுக்கு பேரு தான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ஈக்குவேஷன்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா 2 டைப் இருக்கு, பேலன்ஸ்டு அண்ட் ஸ்கெல்டிக்கல். இல்லைன்னா இதை வந்து அன்பேலன்ஸ்டும் சொல்லலாம். ஆனா நம்ம இங்க வந்து புக்ல வந்து ஸ்கெலிட்டல் இருக்கு அப்படின்றதுனால நம்ம ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா வந்து அதுக்கு இன்னொரு பேருனே சொன்னா அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் டெஃபினட்டா ஈக்குவலாவே இருக்காது. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா H2 plus O2 gives H2O. ஓகேவா? இதை உங்களுக்கு நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து நீங்க வந்து ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்க அசியூம் பண்ணுங்க. இந்த சாம்பார் வைக்கும்போது நீங்க வந்து ஒரு வெஜிடபிள்ஸும் ஒரு இன்கிரீடியன்ட் ஆகும். இருங்க, நீங்க வெஜிடபிள்ஸ் ஒரு இன்கிரீடியண்டா எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இங்க சாம்பார் நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த கிடைச்ச சாம்பார்ல பாத்தீங்கன்னாக்கா இப்ப இன்கிரீடியன்ஸ்ல வந்து நீங்க சால்ட்டு, டர்மரிக், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இது மாதிரி எல்லாம் சேர்த்து போடுறீங்க. ஆனா இந்த சாம்பார்ல பாத்தீங்கன்னாக்கா சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து நம்ம இங்க ஸ்கெலிட்டிக்கல் ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இது எதனால் நடக்குது அப்படின்னாக்கா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஒபே பண்ணாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு மாஸ் வந்து நம்மளால அந்த ரியாக்ஷனுக்குள்ள வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அதாவது இங்க நீங்க போட்ட சாம்பார், செஞ்ச சாம்பார்ல போட்ட வெஜிடபிள்ஸோ இல்ல இன்கிரீடியன்ஸோ வந்து என்ன போட்டீங்களோ அதுதான் இங்க இருக்கணும். ஆனா நீங்க இங்க போட்டது வந்து இங்க புதுசாவும் ஒண்ணு கொண்டு வரக்கூடாது, அதே சமயம் வந்து அதை அழிக்கவும் கூடாது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 10 கிராம் ஆஃப் சால்ட் இங்க போட்டிருக்கோம்னு வச்சுங்க. ஆனா இங்க சாப்பிடும் போது அந்த 10 கிராம் ஆஃப் சால்ட் இல்ல அப்படின்னாக்கா இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணல அப்படின்னு அர்த்தம்.
ஸோ நமக்கு இங்க உப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம், நாம கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ கரெக்டா பேலன்ஸ் ஆயிரும். இதுதான் நம்ம வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் பாத்தீங்கன்னாக்கா ஈக்குவலா இருக்கும். 2H2O plus O2 gives 2H2O. அதாவது இங்க பாத்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 4 ஹைட்ரஜன், 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. ஆனா நீங்க வந்து என்ன ப்ரோ H2 plus O2 gives H2O தானே சொன்னீங்க, 2H2 plus O2 gives 2H2O அப்படின்னு சொல்றீங்களே, இது வந்து எப்படி கரெக்ட் அப்படின்னாக்கா இதுதான் வந்து நம்ம பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் நான் இன்னும் ஒரு தனியா ஒரு வீடியோவே போடுறேன். அது ஒரு நல்ல கான்செப்ட். அதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்ல அது ஈஸியா அவங்க எந்த ஈக்குவேஷன் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கும் நான் ட்ரிக்கோட கொண்டு வரேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் M1, M2, M3, M4 அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 to 10 ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா சப்ஜெக்டும் 11th and 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 டியூஷனும் எடுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன்.